ஹச்சிகோங்கிற இந்த ஒரு டாக் தன்னோட ஓனருக்காக 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஹச்சிகோ. ஸோ 1924 ப்ரொஃபஸர் யோனோ அப்படிங்கிறவர் இந்த டாகை அடாப்ட் பண்ணுறாரு. அவருக்கு சில்ட்ரன் யாரும் இல்லை, அதனால இந்த டாகை தான் அவரோட குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா பழகி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இவர் டோக்கியோ யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். ஸோ இவர் இருக்கிற இடம் ஷிபுயாங்கிறது. ஆனால் யூனிவர்சிட்டிக்கு இவர் காலையில் போய் ட்ரெயின் ஏறி அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் டோக்கியோ யூனிவர்சிட்டிக்கு போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வரணும். டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது இவரும் ஹச்சிகோவும் ஒன்றாவே ஸ்டேஷன் வர நடந்து போவாங்க. ஸோ அவர் ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் ஹச்சிகோ அங்கேருந்து வந்துடும். ஈவினிங் அந்த ட்ரெயின் வர எக்ஸாக்ட் டைம் ஹச்சிகோ போய் வெயிட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இது வந்து ஒரு 1 இயராக இதே மாதிரி நடக்குது. 1925 ப்ரொஃபஸர் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அவருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு. ஸோ இது நம்ம ஹச்சிகோவுக்கு தெரியாது. ஸோ வழக்கம் போல் ஈவினிங் ஆகுது. ஸோ நம்ம ஹச்சிகோவும் போய் அவருக்காக வெயிட் பண்ணுது. ட்ரெயினும் வருது. ஆனால் ப்ரொஃபஸர் மட்டும் வரவே இல்லை. நம்ம ஹச்சிகோவுக்கு தெரியாது இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டார், திருப்பி வரமாட்டார் அப்படின்ட்டு. அதே மாதிரி மக்களாலையுமே புரிய வைக்க முடியலை, இந்த மாதிரி அவர் இறந்துட்டாருப்பா, வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹச்சிகோவை பொறுத்தவரை அவர் போனவர் அதே ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் ஆவார். ஸோ நம்ம பார்க்கணும், ஓனருக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட நினப்பில் இருந்திருக்கு. ஸோ இது அப்படியே 1 நாள் 2 நாள் 10 நாள் அப்படின்னு போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த ஓனருக்காக அதே ட்ரெயின் டைமிங் வர்றப்ப அதே ஸ்டேஷனில் வாசலில் அவருக்காக உட்காந்து காத்துட்டு இருந்தார். 1935 இறந்தும் போயிடுது. கிட்டத்தட்ட ஹச்சிகோ தன்னோட வாழ்நாளையே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டாரா அப்படின்ட்டு அதே டைமுக்கு போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கு. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியுமே அது ஒரு நாள் கூட திருப்பி அந்த ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்ததில்ல. இறக்குற வர அதே ஸ்டேஷனுக்கு அதே டைமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபஸரோட ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த எல்லா கதையும் எடுத்து ஒரு ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு ரொம்ப ரெக்கக்னிஷன்லாம் கிடச்சிது. ஹச்சிகோவோட லாயல்ட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.